ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோம்பேறி சிக்கன் செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்து கழுவி வச்சிருந்த சிக்கனை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு கழுவிக்கோங்க. இந்த மாதிரி சிக்கன் செய்கிறதுனால வந்து நம்ம ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து சீக்கிரமாக சிக்கன் செஞ்சிடலாங்க. ஸோ அதனால தான் இந்த முறை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி, நல்ல சீக்கிரம் வேக்காடு வரணுங்கிறதுக்காக தயிர் சேர்த்திக்கலாம். அடுத்து கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி தூள், அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். கரம் மசாலா, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய். ஸோ இதை சேர்த்து வந்து நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் மிளகாயோ இல்லை மிளகாய் தூளோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் குழந்தைக்கு சமைக்கிறதுனால வந்து கம்மியான காரம் வேணுங்கிறதுக்காக கரம் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காரம் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டு கொஞ்சம் பத்தலைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்திக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், பிசைஞ்சதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா அந்த எல்லா எசன்ஸும் அதுக்குள்ளே நல்லா சேர்ந்துடும். இப்போ நீங்கள் அதை அப்படியே எதுவுமே பண்ணாமல் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அடுப்பில் வச்சு அப்படியே கிளறி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடும். நீங்கள் தண்ணியே இதுக்கு ஊற்ற தேவையில்லை. ஏன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியை வந்து அதில் விடுறதுனால தண்ணி ஊற்ற தேவையில்லை. அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா வேக விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பதத்தில் இருக்கிறப்ப அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா வேகட்டும், கறி வேகட்டும். எவ்வளோ ட்ரை ஆயிடுச்சுன்னு பாருங்கள், நல்ல கலராக. இப்போ நம்ம சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.